டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் வேணும். Okay. ஸோ இந்த வாட்டி தளபதி தான், தளபதி டிவிகே. டிவிகே தான். ஓகே, இப்போ வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா டிவிகேக்கு வந்து விஜய்க்கு அவ்வளவா அரசியல் தெரியாது, அவர் வந்தா எப்படி நல்லது செய்ய முடியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி வேலை கொடுப்பாங்க, ம். அது மாதிரி தானே. ஆ. எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆல்சோ ட்ரை பண்ணலாம். ம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஓகே, அதாவது நம்ம சான்ஸ் கொடுத்தாதான் பண்ண முடியும்னு ஆமா, சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ என்னன்னா இன்னொன்று அவர் வந்து அது வந்து எப்படி சொல்லணும்னா, அவர் அதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்காரு. அது வந்து இப்போ வித் லீகலா பண்ணணும், அந்த மாதிரி உரிமையோட பண்ணுவாரு. ஓகே, இப்போ இந்த விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, சிஎம் ஆனார்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரி மாற்றம்லாம் வரும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தோணுது? நாங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் உமன் சேஃப்டி, ஆப்வியஸ்லி உமன்ஸோட சேஃப்டி இதெல்லாமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்து நிறையா மகளிருக்கு வந்து நிறையா சலுகைகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு வேணாமா? அப்படி சொல்ல முடியாது. பட் புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல என்றைக்குமே. ஓகே, அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால. ஆமாம், ஒரு ட்ரை கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ 2026ல் வந்து டிவிக்கே வரல அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வரலன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இத்தனை பேர் பெரியவங்க இவ்வளோ நாள் இருந்தவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சது வேற. இப்போ வர ஜென்ரேஷன், இப்போ அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் தெரியணும்னா ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வரணும். அண்ட் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வரணும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ நம்ம விஜய் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரிஞ்ச ஃபேஸ் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, அப்போ உங்களோட சப்போர்ட் டிவி கேக் தான்? 100%.